புரட்சி தலைவரை நான் சினிமாவில் நிறைய தடவை சந்திச்சிருக்கேன் சின்ன வயசில் சினிமா பார்க்கும்போது. சரிங்க. பட் என்ன நாட்டிய நிகழ்ச்சியை பார்த்து ஒரு டான்ஸ் ட்ராமா ஃபோட்டோவை பார்த்து மனோகர் சாருக்கு எடுத்த ஃபோட்டோ தான் கிராஃபர் தான் எங்களுக்கும் எடுத்திருக்காரு. நான் ஸ்கூலில் பண்ண டான்ஸ் அது. அதை பார்த்து மனோகர் சாரும் புரட்சி தலைவரும் உட்கார்ந்துருக்கும் போது நீட்டியிருக்காங்க. அதில் 1-2 படம் எனக்கு கலந்துருந்தது. அதை பார்த்து தான் யார் இவங்கன்னா ஹோலி ஏஞ்சல்ஸ் கான்வென்ட்டில் படிக்கிறாங்க, ராஜா ஃப்ராம்னா டாக்டரு அப்படின்னு. ஐயோ நல்லா இருக்காங்க, நடிப்பாங்களா கேளுங்க. மனோகர் சார் எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணார். எங்கள் அம்மா இல்லை இப்போ தான் கான்வென்ட்டில் படிச்சுட்ருக்கா, நான் நடிக்க மாட்டான்னு வச்சுட்டாங்க. சரி. ஒரு 5-6 நாள் பொறுத்து மனோகர் சார் நேராக வீட்டுக்கு வந்துட்டார். சரி. நான் சொன்னால் நம்ப மாட்டேங்கிறாரு. ஏன்னா நான் கூப்பிட்றேன், எனக்காக க்யூவில் நிற்கிறேன் நடிக்கணும்னு, நடிக்க மாட்டேன்றாங்களா அப்படின்னு நம்ப மாட்டேன்றாருமா, நீங்கள் வந்து சொல்லிட்டு போயிடுங்கன்னு. எனக்கு எப்போவுமே நான் இந்த நாட்டியம் நாடகம்னா எனக்கு ஒரு ஆசை. ஸ்கூல் தான். சரி சரி. மற்ற எதுபடி வேறு எதுலையும் நடிச்சது கிடையாது. சரி சரி. அப்போ வந்து மனோகர் சார் வந்து ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போனார். அப்போ தான் முதல் தடவை புரட்சி தலைவரை சந்தித்தேன் நான். சரி, இவர் வந்து பெரிய நடிகர், எவ்வளோ பெரிய அரசியல் எப்படி இருப்பாருன்னு பார்த்தா ரொம்ப சிம்பிளாக இருந்தார். கீழே தரையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். ஆச்சரியமாக இருந்தது, இவ்வளோ சிம்பிளாக இருக்கார் அப்படின்னு. அவரும் அசோகன் சார், நீலகண்டன் சார். அப்போது சரி இப்படி தான் பாய் போட்டு உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தார். நீங்கள் ராமவரம் இல்லைங்களா? இல்லைங்க, இங்கே நான் இப்போ நினைவில் இருக்கேன், ஆஃபீஸ் அங்கே தான். சரி சரிங்க. போய் இப்போ சாப்பிடுங்கன்னாரு. இல்லை சாப்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னும். சரிங்க. சரி உட்காருங்கன்னாரு. கீழே உட்காரு, இல்லை மேலே உட்காரு அப்படின்னாரு. நான் அம்மா உட்காந்து அப்புறம் சாப்பிட்டு முடிச்சு அம்மா கிட்ட பேசினார். சரி. என்னம்மா உனக்கு நடிக்க ஆசையா? நடிக்க ஆசை. உனக்கு என்ன தெரியும்? வசனம் எதுவுமே தெரியாதுங்க, மியூசிக் போட்டால் டான்ஸ் ஆடுவேன். அப்போ அம்மா கிட்ட 1 hour பேசினார். அவங்க அப்பாவுக்கு தெரியும் எனக்கு. குண்டடிப்பட்டு கூட இருக்கும்போது என்ன ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்தாரு. காமராஜர் கவர்மெண்ட்லேயும் மினிஸ்டர் இருந்திருக்கா, எனக்கு தெரியும். உங்கள் குடும்பத்துக்கு எந்த இதுவும் வராது, நான் ட்ரெயின் பண்ணுறேன் அவளை. இது வரைக்கும் எல்லா நடிகைகளும் வந்து மற்ற படத்தை நடிச்சு தான் என்கிட்ட வந்திருக்காங்க. முதல்ல நான் அறிமுகப்படுத்துகிற கதாநாயகினா லதா தான். நளினி, அப்போ என் பேர் நளினியாக தான் இருக்க முடியும் அப்படின்னாரு. அப்போ அம்மா என்னை பார்த்தாங்க, நான் நடிக்கிறேம்மாண்ணே. சரி, அப்படி தான் நான் ஒப்பந்தம் 5 வருஷம் ஒப்பந்தம் பண்ணார். சரி. அப்புறம் ஒரு இன்ஸ்டியூட் மாதிரி வசனம் எப்படி ஏற்றி இறக்கத்தோடு இப்போ தேவையில்லை, அதெல்லாம் அந்த காலத்தில் அதெல்லாம் தேவைப்பட்டது இல்லையா. ஜி சகுந்தலாம் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் பிடி சம்பந்தன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து சொல்லிக் கொடுப்பார் ஒரு நாள். அவங்க நாடக நடிகர்கள், அவங்களுக்கு நல்லா தெரியும், அதனால அவங்க வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து சோப்ரா மாஸ்டர், புலியூர் சரோஜா, ரகு மாஸ்டர், இவங்கெல்லாம் வந்து சினிமா டான்ஸ், சினிமாவுக்கு எப்படி நடக்கணும் எல்லாம் ட்ரெயின் பண்ணி தான் அப்புறம் தான் உலகம் சுற்று மாறிமல் அறிமுகமான. மத்தியில் ஒரு சின்ன மரம் தெரியுதுல்ல, அதைத்தான் சொல்லணும்.